க்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை முழுவதும் சோதனைதான். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமான இன்பத்திலும் வாழ்ந்துவிட முடியாது, நிரந்தரமான துக்கத்திலும் வாழ்ந்துவிட முடியாது. இன்பமும் துன்பமும், நோயும் சுகமும், செல்வமும் ஏழ்மையும் இந்த உலக வாழ்க்கையில் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் சொல்கிறது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் அமைத்ததன் நோக்கமே சோதிப்பதற்காகத்தான் என்று. இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள், ஒன்று இறைவன் நமக்கு பாடமாக படிப்பினைக்காக கொடுக்கலாம், அல்லது நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக இறைவன் நம்மை சோதிக்கலாம். குர்ஆன் சொல்கிறது, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். குர்ஆன் சொல்கிறது, ظஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் தான் இறைவன் அவர்களுக்கு சோதனைகளை, வேதனைகளை தருகிறான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் தظஹரில் ஃபாஹிஷத்து ஃபி கௌமின் கத்து ஹத்தா யுஅலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபிஹி முத்தஊன். எந்த ஒரு சமூகத்தில் மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக பரவி விடுகிறதோ அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு பரவக்கூடிய நோய்களை அனுப்புவான் என்று. நபிமார்கள் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டார்கள். ஒன்று படிப்பினைக்காக, இன்னொன்று மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே ஏற்பட்ட பாவங்களுக்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக. எப்படி வெளியே வந்தார்கள்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். தன் பாவத்திற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை தேடினார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக. எப்படி வெளியேறினார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர்களும் பாவ மன்னிப்பை தேடினார்கள். வனஜ்ஜைனாஹு, அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நியதி அதுதான். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனையும் அல்லது எந்த ஒரு சோதனையையும் இறைவன் இறக்குவதில்லை மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினாலே தவிர. எந்த ஒரு சோதனையும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது நீக்கப்படுவதில்லை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினாலே தவிர. ஆனால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கோரினோமா? அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் திரும்பி வரமாட்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 70 முறை அல்லாஹ்வை நோக்கி நான் திரும்புகிறேன் என்று. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். நாம் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எம்முடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ் அதை விரும்புகிறான். நம்மை அரவணைக்க அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். எம்முடைய சோதனைகள் நீக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவரை நோக்கி திரும்புவதுதான். என்ன பாவமாக இருக்கலாம், என்ன குற்றமாக இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துவிட்டு எம் சோதனைகள் நீக்கப்படுவதற்காக அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள். அல்லாஹ் அந்த சோதனைகளை நிச்சயமாக நீக்குவான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. தனக்குத்தானே அனிதம் இழைத்து மானக்கேடான பாவங்களை செய்து அதற்கு பிறகு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பை கூறினால் அல்லாஹ்வை தவிர வேறு யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று குர்ஆன் கேட்கிறது.